பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை தந்து ஆண்டவர் உங்களை ரொம்ப வெற்றியாய் நடத்த உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்று ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக அழகான ஒரு வசனம். இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அதாவது என் ஜனமாகிய உங்களை, என் ஜனமாகிய உங்கள் பிள்ளைகளை கைவிடாதிருப்பேன். பொதுவாக இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அநேகரால் ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். இந்த ஜனங்கள் அப்படித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ராஜாக்களையும் ஜனங்களையும் அடிக்கடி நம்பினார்கள். ஆண்டவரை நம்புகிறதை விட்டுவிட்டு அந்நிய ஜனங்களை, அந்நிய ராஜாக்களை அவர்கள் நம்பி ஆண்டவருக்கு விரோதமாய் நிறைய பாவங்களை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் கூட இருப்பார்கள், எங்களை காப்பாற்றுவார்கள், எங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவார்கள் அப்படின்னு பலவிதமான ஒரு நம்பிக்கையை வைத்து அவர்களோடு கூட போய் சேர்ந்தார்கள். ஆனால் அந்த ராஜாக்களும் அந்த ஜனங்களும் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் அவர்கள் கைவிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை யார் கைவிட்டாலும் நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை அவர்களுக்கு தந்தார். இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் அதே வார்த்தையை தான் பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு சிலரை நம்பி ஆண்டவரையே நீங்கள் மறுதலித்திருக்கலாம். ஒரு சிலரை நம்பி நீங்கள் ஜெபத்தை குறைத்திருக்கலாம். ஒரு சிலரை நம்பி வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலரை நம்பி உங்களுடைய பாவமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம். இப்பொழுது உங்கள் மனம் சொல்லலாம், ஐயோ, நான் ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த மனுஷனை நம்பினது தவறுதான். இந்த மனிதன் இப்படி எனக்கு செய்வான் என்று தெரியாது. இப்படி நான் ஏமாந்து விட்டேனே, என்னை இப்போ எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே என்கிற ஒரு சூழ்நிலையிலே இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இல்லை, என் ஜனமாகிய உன்னை நான் கைவிடாதிருப்பேன். இந்த சூழ்நிலையிலே உன்னை நான் கைவிடாதிருப்பேன். நீ கடந்து போகிற பாதை எனக்கு தெரியும். நீங்கள் கடந்து போகிற எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த பாதையிலே எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் இந்த பாதையிலே அருள்நாதர் இயேசு உங்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். இந்த சத்தம் யாரோ ஒருவருக்கு சேருகிறது. இந்த சூழ்நிலையிலே தான் எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள். பல சூழ்நிலையிலே கூட இருந்தவர்கள் இந்த சூழ்நிலையிலே உங்களை கைவிட்டு விட்டு கடந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சூழ்நிலையிலே என் ஜனமாகிய உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஆமேன் சொல்லுங்கள். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் கைவிட போவது இல்லை. இனி நான் கைவிட மாட்டேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா? அந்த வாக்கை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.